துறையில் உள்ளவர்களும் தேர்தல் பணியில் ஈடுபடும் தனியார் துறையினரும் வாக்களிக்க வசதியாக தபால் ஓட்டு முறைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் செய்தியாளர் ராஜா மேற்கொண்ட நேர்காணலை பார்ப்போம். தமிழக சிறைகளில் எவ்வளவு பேர் இருக்காங்க? இவங்களுக்கு வாக்களிக்க ஏதுவாக எது போன்ற வசதிகள் செய்யப்படுகிறது? சிறைகளில் இருக்கிறது சுமார் 13,000 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு முதல்ல அவங்க வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கிறதால ஒவ்வொரு சிறையில் அதை சரி செக் பண்ணுறதுக்கு ஒரு முகாம் நடத்திட்டு இருக்கோம். அது இல்லாமல் அவங்களுக்கு தபால் ஓட்டு மூலமாக வாக்குப்பதிவு பண்ணுறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. ஸோ முதல் அவங்க தேர்தல் வாக்குப்பட்டியலில் பேர் எடுத்துட்டு அவங்களுக்கு தபால் ஓட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. சார், இப்ப அதே போல இப்ப இந்த தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் சில நாட்களுக்கு முன்பு கூட உங்ககிட்ட ஒரு புகார் மனு அளித்துள்ளனர். அவங்களுக்கு விரைவில் அந்த போஸ்டல் ஓட்டெல்லாம் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்ட்டு. அதே போல தனியார் துறையை சேர்ந்தவங்க நிறைய இந்த தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இவங்க வாக்களிக்க ஏதுவாக எது போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது தேர்தல் ஆணையம்? இந்த தேர்தல் தபால் ஓட்டு முதல்ல கட்டமாக வாக்களிக்க வேண்டியிருந்தாலும் அவங்க வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கணும். அரசு ஊழியர் இருந்தாலும் காவல்துறையில் இருக்குது, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது, போலீஸார் இருந்தாலும், அது இல்லாமல் தனியார் துறையிலேருந்து அரசு எலெக்ஷன் வேலைக்கு ஆள் இருந்தாலும் போட்டோகிராஃபர்ஸ் இருக்கலாம், வண்டி நம்ம பிரைவேட் வண்டி நிறைய ஹையர் கிடைக்கிறோம், அவங்க வண்டியோட டிரைவர், கிளீனர், அவங்கள அனைவருக்கும் இது தபால் ஓட் போஸ்டல் பேலட் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.